வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள். 323வது வேத வினாடி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இதனுடைய தலைப்பு ஒரு வசனத்து எண்களை பிரிக்கவும். அதாவது ஒரு எண்ணை நான் சொல்லுவேன், அந்த எண் ஒரு வசனத்தில் உள்ள ஒட்டுமொத்த எண்களையும் கூட்டி வருகிற எண்ணாக இருக்கும். இப்போ ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுல 2-3 எண்கள் இருக்கலாம். அந்த 2-3 எண்களை கூட்டும் பொழுது அடியேன் சொன்ன அந்த எண் வரும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேள்வியை உங்களுக்கு சொல்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நான் கேள்வியிலே 10 என்று கொடுத்திருப்பேன். சரிங்களா? அப்போ அந்த 10 என்ற எண் வருகிற ஒரு வசனத்தில் உள்ள எல்லா எண்களையும் கூட்டும் பொழுது 10 என்று வருகிற அந்த வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்படித்தான் நான் சொல்லுகிற கேள்விக்கெல்லாம் நீங்கள் விடை கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? நான் எண்ணை மாத்திரம் சொல்லுவேன். எந்த வசனத்தில் உள்ள எண்களெல்லாம் கூட்டி இந்த ஒட்டுமொத்த எண் வருகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். ஓகே, முதலாவது கேள்வி 1120. 1120 ஒரு வசனத்தில் உள்ள மொத்த எண்களையும் கூட்டும் பொழுது இந்த 1120 என்ற எண் வரும். இரண்டாவது கேள்வி 100. மூன்றாவது கேள்வி 11. நான்காவது கேள்வி 13. ஐந்தாவது கேள்வி 150. ஆறாவது கேள்வி 160. ஏழாவது கேள்வி 44. எட்டாவது கேள்வி 20. ஒன்பதாவது கேள்வி 15. 10வது கேள்வி 512. ஓகே, யார் கண்டுபிடித்து பதில்களை அனுப்புகிறார்கள் என்று பார்ப்போம். எக்ஸாக்டா அந்த மொத்த எண் கரெக்டாக வரணும். ஆகவே அதை கண்டுபிடித்து அனுப்புங்கள். உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகம் பரிசாக வழங்கப்படும். அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணை குறிப்பிடுகிறேன். அதற்கு உங்கள் பதில்களை நீங்கள் அனுப்பலாம். நன்றி.